பொட்டு வச்ச மாதிரி நீங்களும் நம்ம அம்மாக்கு பொட்டு வைங்கப்பா. போங்கப்பா, போய் வச்சு விடுங்க. இல்லடா, அது அப்படி இல்ல. நான் ஏன்பா, நீங்க தான் அம்மாக்கு வச்சு விடணும். வச்சு விடுங்கப்பா. ஆதித்யா, அப்பா காலையிலேயே எனக்கு பொட்டு வச்சிட்டாரு. நீ பொய் சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறீங்க. நீங்க பொட்டு வச்சே ஆகணும். போய் பொட்டு வைங்க. ஆதித்யா, அவர் தான் எனக்கு அப்பா. அப்புறம் ஏன் அவரு பொட்டு வைக்க மாட்டேங்கிறாரு? ஆதித்யா, அதான் பொட்டு வச்சிட்டாருன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ பொய் சொல்ற. அவர் வச்சு விடல. எனக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்க. இல்லடா, அழாதடா. டேய், அழாதடா, அப்புறம் உனக்கு வீசிங் வந்துடும்டா. என்கிட்ட பேசாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா? ஆதி, புள்ள கேக்குறாளப்பா, பொட்டு தானே, போய் வச்சு விடியா. போய் பொட்டு வச்சு விடுங்க. அப்பா, போய் பொட்டு வச்சு விடுங்க. போங்கப்பா. அப்பா, போய் பொட்டு வச்சு விடுங்கப்பா. சரி சரி, இருடா, நானே போட்டு வச்சிடுறேன். அழாத. இங்க வா வா. நிஜமாவா சொல்றீங்க? ஓ, ஆமாண்டா, நிஜமா தான் சொல்றேன். நீ அழாத. சரி. பாரதி, குடு. அம்மா, குடு பாரதி. சாரி பாரதி, ஆதித்யா கோவத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆதி, குங்குமம் வச்சு விடுங்க. எடுத்துக்கோப்பா, நெத்தில வை. நானே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஆதி, தாலிலையும் வச்சு விடுப்பா. கோர்க்கும் போர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி. உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. உபயச்சர சிரஜீவன பசுக கரித மன்மகர சுந்தாரே சுந்தாரே ஆதர ருಚಿತ ಮಧುವಿತ ಭಗ ಸುಧನ ಕನಕ ಪ್ರಥಮ ನಿರತ ಬಾಂಧವ್ಯೇ ವಾಗೈಯೇ. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மேடம். ஆனா இதெல்லாம் வேணும்னே நடக்கல. எனக்கு எல்லாமே புரியுது பாரதி. ஆனா நானும் ஒரு நார்மலான பொண்ணுதானு நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். புரியுது மேடம். இதே இடத்துல
வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அவங்களும் உங்கள மாதிரி அமைதியா இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா பண்ணுவியா? சொல்லுங்க மேடம். நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆதித்ய உயிரை காப்பாத்தி ஆதி அவனோட அப்பா மாதிரி நடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆதி உங்களுக்கு புருஷ மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஓப்பனா சொல்லணும்னா ஆதி என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரதி. மேடம், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல பாரதி, ஆதிக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆதித்யா மேலையும் தமிழ் மேலையும் அவர் உயிரே வச்சிருக்காரு. இந்த குழந்தைங்களை மைண்ட்ல வச்சு அவரு என்ன வேணாலும் யோசிப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம். அப்படி ஒரு தப்பு கண்டிப்பா நடக்காது. அதுக்காக தான் பாரதி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கும் ஆதிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னதுல இருந்தே மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. எனக்கு உடனே ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது.